ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. எடிட் பண்ணலங்க, இப்போ தாங்க போடுறேன். ரசம் அந்த ரத்த பொரியலுங்க. தம்பிக்கு நான்வெஜ்ஜில் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்கூலில் நான்வெஜ் அலோடு கிடையாது. அவருக்கு லஞ்சுக்கு வந்து கருவேப்பிலை சாதம், அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் வந்து அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு கேட்டிருந்தாருங்க. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கோதுமை கழுவி வச்சலாம். ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டோமா ஈஸியாக இருக்கும். கலையெல்லாம் கொஞ்சம் ரேட்டாக இருக்குங்க, காசு இப்படிலாம் கொஞ்சம் மிச்சப்படலான்னு சொல்லிட்டு குட்டி வந்து ஒரே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காருங்க. 3 டவல் போட்டு இழுத்து இழுத்து விட்டுருந்தாரு. அப்போ கேழ்வரகு, பச்சரிசி மாவு, அப்புறம் வந்து கோதுமை மாவு 3ம் அரைச்சி வச்சுட்டேன்னா எதுனா போண்டா, இடியாப்பம் அந்த மாதிரி எதுனா பண்ணிடுவேங்க. தம்பி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் பச்சரிசி இதில். அதனால் தம்பிக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட்டு பருப்பு, சிறுபருப்பு போட்டு ஒரு பூண்டு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சுட்டேங்க. அதிலே கொஞ்சம் ஆட்டம் போட்டு அவர் தூங்கிட்டார். நான் இது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து களைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் வெயில் மூடி தாங்க இருந்தது மானம். அப்புறம் வீட்டெல்லாம் கூட்டிட்டு பாத்திரம் இப்போ தாங்க அவ்வளோ பாத்திரம் தைச்சா, திருப்பியும் அவ்வளோ பாத்திரம் கொஞ்சம் ஒட்டுக்கா சிங்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இது வெந்துச்சான்னு பார்த்தா கொஞ்சம் வேவலைங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு, ஏன்னா நிறைய தண்ணி வச்சுட்டா வீணாகிடுங்க. வீட்டுள்ள தண்ணி ஊறுதல சரி கையோட டிஃபனுக்கு ஊற வச்சு நான் ரேஷன் அரிசி தாங்க ரெண்டுமே யூஸ் பண்ணேன். 5 டம்ளர் வந்து புழுங்கரிசி, 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து கம்பு போட்டேன். சோளமும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க லாஸ்ட்டு. பாருங்கள், பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டுங்க. வெளியே தான் நம்மளுக்கு குழா ஈஸியாக இருக்குங்க. சிங்கில் அந்தளவுக்கு வாட்டப்படாது. நான் வெளியே கொஞ்சம் மணை போட்டு உட்காந்துட்டு ஃப்ரீயாக நல்லா அலசிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சிடுறதுங்க. அப்புறம் வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டு விடலானுங்க. ஒரே டஸ்ட்டாக அந்த தம்பி எல்லாம் குப்பையாச்சு. இப்படி ஒட்டுக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காரப்பப்பா என்ன ஒரு நிம்மதி, ரொம்ப சந்தோஷம். அந்த என்ன சொல்லுவாங்களே, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி பூஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. பீட்ரூட் சாப்பிட்லான்னு முடியலைங்க. வீடு இப்படி பார்க்க ரொம்ப அப்படியே மன நிறைவாக அந்த இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வீட்டை பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூ இருக்குங்க, அதாங்க காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.